அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பாட்டி காலத்தில் செய்யக்கூடிய முட்டை பணியாரம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேஸ் அடுப்புலையே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு எந்த அச்சு பணியாரமும் தேவையில்லை, அச்சு சட்டி இல்லை, கங்கு நெருப்பு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பேக்கிங் பண்ணிடலாம். ஓவனில் வச்சு எடுத்த மாதிரி 10 நிமிஷத்தில் வாங்க எப்படி செய்யலான்னு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இது அரிசி மாவை நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம கையில் கோடு கிழிச்சா மாதிரி வரணும். அந்த பதம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயாமல். இப்போ பாருங்கள், நான் பச்சரிசி அரைச்சி சலிக்கும் போது இந்த மாதிரி அரைப்படாமல் அரிசி இருந்துச்சு. நம்ம பச்சரிசி புழுங்கரிசி ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி முழிச்சிக்கிட்டு பிளாஸ்டிக் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில. ஆனால் கழுவி காய வைக்கும்போது லப்பர் மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிச்சு. சலிக்கும் போதும் இந்த மாதிரி அரைப்படாமல் இருக்குது. ஸோ இது என்ன அரிசி, ஏன் கலக்குறாங்கங்கிறத நம்ம முதலமைச்சர் ஐயா தான் பதில் சொல்லணும். ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நம்ம 1/4 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதாவது ஒரு அளாக்கு காமிச்சல்ல, அது 260 கிராம் கரெக்டாக இருந்துச்சு மாவு. இப்போ 260 கிராமுக்கு 3 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம், காப்படி. இப்போ அதே படியில் ஒரு 3/4 படி ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இது கிராம் கணக்கில் பார்க்கும்போது கரெக்டாக 200 கிராம் இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 50 கிராம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை வடிகட்டியாச்சு, அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதில் ஜீனியை சேர்த்து நல்லா மத்தால் கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொத்து சட்டியில் போட்டு கடையும் போது ஈஸியாக இருக்கும். ஜீனி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி கொடுத்துருங்க. நான் கடையும் போது என் பொண்ணு கூடவே நின்று நானும் செய்கிறேன்னு பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜிக்ரா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்தேன். ஸோ நல்லா தான் கடைஞ்சாங்க. ஆனால் கீழே ஊற்றிடுவாங்கன்னு பயந்துட்டு திருப்பி நானே வாங்கிக்கிட்டேன். இப்போ வாங்க, இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கடைஞ்சி எடுத்த பிறகு பாருங்கள், மயோனஸ் மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் சூப்பராக கிடச்சிருக்கு. வெள்ளைன்னு பீட்டர். ஜீனி நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். நீங்கள் பவுடர் சுகராக போட்டுக்கலாம் அல்லது மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் கையாலேயே கடைஞ்சிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் முட்டை பணியாரம். ஸோ வாசனைக்காக வேண்டி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சதுக்கு பிறகு வறுத்து சளிச்சு வச்ச அரிசி மாவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ ரேஷன் அரிசியில் கிடைக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமா அப்படின்ட்டு என்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு உள்ளே சேர்த்து நல்லா கடைஞ்சாச்சு. அந்த அச்சு கிடைக்காம நான் முட்டை பணியாரம் செய்யாமல் இருந்தேன். யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் தெரியல எனக்கு. சரி, நான் சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி மோல்டு கிடச்சிச்சு. உடனே நான் தூக்கிட்டேன். இந்தமாதிரி ஃபுல்லாக பெரிய மோல்டாக இருந்துச்சு. இது ஓவனில் வச்சு எடுக்கிறது, அதனால் நான் சட்டியில் வைக்க முடியல. 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கீயும் கலந்து வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் வெறும் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீனி, முட்டை, அரிசி 3 பொருள் இருந்தால் போதும், சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டி காலத்திலலாம் சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு நாக்கிலே இன்னும் நிற்கிது. ஸோ இப்போ என் கையால் நான் செஞ்சு சாப்பிட போகிறேங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம். நம்ம 3/4 பதத்துக்கு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு பொங்கி வர சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. 2 மோல்டுலேயும் நான் ஒன்றா தான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் பாருங்கள், பிரியாணிலாம் செய்வேன்ல, அந்த நான்ஸ்டிக் சட்டி உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு தாம்பூலத்தை கவுத்து போட்டிருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிடுங்க. உள்ளர மோல்டை வச்சுட்டு ஃபுல்லாக மூடிடுங்க. ஆவிலாம் வெளியே போகாமல் நல்லா மூடி கொடுத்துருங்க.
இப்போ ஒரு 15 நிமிஷத்துலேயே கம கம கமன்னு தேங்காய் எண்ணெய் வாசம் அடிக்குது. எனக்கே மறந்துருச்சு, என்னடா வாசம் வருதுன்னு ஓடி போய் பார்த்தா சூப்பராக பேக்கரிஸ் அதாவது பேக்கிங்கில் நம்ம அவனில் எப்படி பேக் பண்ணோமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்ஸ்சர் கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த கடாயில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். இது கலரு எல்லாமே கீழேயும் மேலேயுமே நம்ம கங்கு வச்சா எப்படி நமக்கு அந்த ஆவியில் வேவுமோ அதே மாதிரியே மேலேயும் நமக்கு கலர் வந்திருக்கு. ஸோ எனக்கு அவசரம் தாங்க முடியாமல் நான் சுட சுட மோல்டுலேருந்து வெளியே எடுத்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. இது ஃபெஸ்ட்டு ஈடு வச்சது கொஞ்சம் அமுகுன மாதிரி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஊறினத்துக்கு பிறகு நம்ம எடுத்தது வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ அதனால் மாவு அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. ஆனால் ரெண்டுமே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அச்சுலாம் அப்படியே கூட கேட்க அச்சு மாதிரி அழகாக வந்திருக்கு. எடுக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இந்த சிலிக்கான் மோல்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பேக்கிங்லாம் செய்யலாம். உங்களுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் வாங்கி உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்றேன். ரொம்ப கம்மி காசு தான். ஸோ பாருங்கள், சூப்பரான ட்ரெடிஷ்னலான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு போடுற வரையிலையும் என் பொண்ணு பக்கத்துலேயே நின்று எனக்கு வேணும் வேணும்னு நின்றுட்டு இருந்தா. பாருங்கள், இருடி நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், தம்ப்லைன் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சுட்டேன். அப்புறம் சுட்டு போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் அவள் தட்டையில் உள்ளது இவளும், இவ தட்டையில் உள்ளது அவளும் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாளுங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முட்டை பணியார் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.